சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்களில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மோன்தா புயல் காரணமாக திருவள்ளூரில் இன்று மிக கனமழை பதிவாகும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. அதேபோல சென்னையில் கனமழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனால் முன்னெச்சரிக்கையாக சென்னைக்கும் திருவள்ளூருக்கும் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தீவிர புயலாக மோன்தா புயல் உருவாகி வருகிறது. தற்போது மோன்தா புயல் சென்னைக்கு கிழக்கு தென்கிழக்கில் 400 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளது. புயல் மணிக்கு 17 கிலோமீட்டர் வேகத்தில் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வருகிறது. புயலின் மையம் காக்கிநாடா தென்கிழக்கே 310 கிலோமீட்டர், விசாகப்பட்டினத்திலிருந்து தெற்கே 370 கிலோமீட்டர், கோபால்பூர் தென்மேற்கே 570 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இன்று மாலை அல்லது இரவில் காக்கிநாடா அருகே புயல் கரையை கடக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அப்போது மணிக்கு 90 முதல் 110 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. மோன்தா புயல் ஆந்திராவில் கரையை கடக்கும் நிலையில் திருவள்ளூர் மாவட்டத்திற்கு இன்று ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களிலும் தேனி, தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் கூறியுள்ளது. எண்ணூர் துறைமுகத்தில் 2ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. இதன் காரணமாக பழவேற்காட்டில் 5000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையின் ஒரு பகுதியாக 1000க்கும் மேற்பட்ட படகுகள் கரையோரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. கடல் அலைகளும் கடலோர காற்றும் திடீர் சீற்றத்துடன் காணப்படுகிறது. பழவேற்காடு மீனவர்கள் தங்கள் படகுகளை பாதுகாப்பாக நிறுத்தி மீன்பிடி வலைகளை பத்திரமாக வைத்துள்ளனர். திருவள்ளூரில் மாநில பேரிடர் மீட்புப் படையினர் தயாராக உள்ளனர். மாநில பேரிடர் மீட்புப் படையின் ஆய்வாளர் முருகன் தலைமையில் 90 பேர் கொண்ட 3 குழுக்கள் தயாராக உள்ளன. திருவள்ளூரில் ஒரு குழுவும், கொளத்தூரில் ஒரு குழுவும், திருவல்லிக்கேணியில் ஒரு குழு என 3 குழுக்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. மோன்தா புயலில் பேரிடர் நேரிடும் பட்சத்தில் அதனை எதிர்கொள்வதற்கு 3 குழுக்களும் தயார் நிலையில் உள்ளன. மோன்தா புயல் தாக்கம் எதிரொலியாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது. சென்னை நகரின் பல்வேறு இடங்களில் நேற்று முதலே மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக முக்கிய சாலைகளில் தண்ணீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் சிரமம் அடைந்தனர். தாழ்வான இடங்களில் மழைநீர் தேங்கியதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் முடங்கியது. மழையின் காரணமாக முக்கிய சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் காணப்பட்டதால் வாகன ஓட்டிகள் இன்னலுக்கு ஆளாகினர். தேனி மாவட்டத்தில் உள்ள 71 அடி உயர வைகை அணை முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. அணையிலிருந்து ராமநாதபுரம் மாவட்டத்தின் பூர்வீக பாசன நிலங்கள் மற்றும் பெரியார் பிரதான கால்வாய் பாசன பகுதிகளுக்கு தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் நிரம்பி வழியும் வைகை அணையின் நீர் பிரதான மதகுகள் மற்றும் நீர்மின் நிலையம் வழியாக வைகை ஆற்றில் சீறி பாய்ந்து செல்லும் அழகு காண்போரை பிரமிக்க வைக்கிறது. தொடர் கனமழை காரணமாக குமரி மாவட்டத்தில் உள்ள முக்கிய நீர் ஆதாரமான முக்கடல் அணை முழு கொள்ளளவை எட்டியது. துவரங்காடு பகுதியில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் 3 பக்கமும் மலையால் சூழப்பட்ட இயற்கை எழில் கொஞ்சம் பகுதியில் அமைந்துள்ள அணையிலிருந்து உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. வரும் நாட்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதால் முக்கடல் அணையை மாநகராட்சி ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நீர்வளத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள 381 ஏரிகளில் 72 ஏரிகள் அதன் முழு கொள்ளளவை எட்டியுள்ளதாக நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். மீதமுள்ள ஏரிகளில் பெரும்பாலானவை 50% முதல் 75% வரை நிரம்பியுள்ளன. மழைநீரை சேமித்து நீர்வளத்தை பெருக்கும் நோக்கில் நீர்வளத்துறை அதிகாரிகள் ஏரிகளை தொடர்ந்து கண்காணிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னைக்கு அடுத்த 2 மாதங்களுக்கு புயலுக்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக சென்னை வானிலை மைய இயக்குநர் அமுதா தெரிவித்திருக்கிறார். வடகிழக்கு பருவமழை இந்த மாதத்தில் கூடுதலாக பதிவாகியுள்ளதாகவும் அவர் கூறினார். அக்டோபர் 1 முதல் இன்று வரை இயல்பிலிருந்து 57 விழுக்காடு அதிக மழை பெய்திருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். வழக்கமாக இந்த காலகட்டத்தில் 144 மில்லிமீட்டர் மழை பதிவாகும் எனவும், ஆனால் தற்போது வரை 227 மில்லிமீட்டர் மழை பெய்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழை பெய்து வரும் சூழலில் சென்னை கோடம்பாக்கம் மற்றும் தேனாம்பேட்டை மண்டலத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார்.
பெருகம்பாக்கம் கால்வாய், கூவமாறு கடலில் கலக்கும் முகத்துவாரத்தில் நடைபெற்று வரும் தூர்வாரும் பணிகள் ஆகியவற்றை அவர் ஆய்வு செய்தார். அப்போது அவர் மழைநீர் தங்கு தடையின்றி கடலில் கலப்பதற்கான பணிகளை கவனத்துடன் மேற்கொள்ள அலுவலர்களை அறிவுறுத்தினார். சூளைப்பள்ளம், புகழேந்தி தெரு விரிவாக்கம் பகுதியில் எம்ஜிஆர் கால்வாய் அடையாறு சேற்றில் ஆற்றில் சேரும் இடத்திலும் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு செய்தார். வேதாரண்யம் அருகே உள்ள தலைஞாயிறில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் மத்திய குழுவினர் நெல்லின் ஈரப்பதம் குறித்து ஆய்வு மேற்கொண்டனர். கடந்த வாரம் பெய்த மழையால் நெல் மூட்டைகள் பாதிக்கப்பட்டு நெல்லின் ஈரப்பதம் 17 விழுக்காட்டிற்கு மேல் அதிகரித்தது. இதையடுத்து விவசாயிகள் 22 விழுக்காடு ஈரப்பதம் கொண்ட நெல்லை கொள்முதல் செய்ய கோரிக்கை விடுத்தனர். இந்த கோரிக்கையை மத்திய அரசு பரிசீலனைக்கு எடுத்துக் கொண்டு குழுவினர் ஆய்வு முடிவுகளை சேகரித்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட மணிமங்கலம் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை டெல்லியிலிருந்து வந்த மத்திய குழுவினர் ஆய்வு செய்தனர். மத்திய சேமிப்பு மற்றும் ஆராய்ச்சி உதவி இயக்குநர் பிரீத்தி தலைமையிலான குழுவினர் கிடையில் உள்ள நெல் மூட்டைகளையும் ஈரம் காரணமாக கொள்முதல் செய்யப்படாமல் வெளியே கொட்டி வைக்கப்பட்டிருந்த நெல்மணிகளின் மாதிரிகளையும் சேகரித்து சென்றனர். நெல்லின் ஈரப்பதத்தை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கும்படி மத்திய குழுவிடம் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லின் ஈரப்பதம் குறித்து ஆய்வு செய்ய நியமிக்கப்பட்ட 3 குழுக்களில் ஒரு குழுவினர் மதுரை மாவட்டத்தில் வாடிப்பட்டி மற்றும் சோழவந்தான் ஆகிய ஊர்களை சுற்றியுள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை பார்வையிட்டனர். அப்போது விவசாயிகள் மழையால் அறுவடை செய்த நெல்லை உலர்த்த இயலவில்லை என்பதால் ஈரப்பதத்தை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்தனர். தொடர்ந்து பெய்து வரும் பருவமழையால் வரலாற்று சிறப்புமிக்க வேலூர் கோட்டையின் அகழி முழுவதுமாக நிரம்பி பிரம்மாண்டமாக காட்சியளிக்கிறது. கோட்டையை விட தாழ்வான மட்டத்தில் அமைந்துள்ள ஜலகண்டேஸ்வரர் கோவிலில் மூலஸ்தானத்திற்கு வெளியே தண்ணீர் புகுந்துள்ளது. இதுகுறித்து வேலூர் மாநகராட்சி ஆணையரிடம் கேட்டபோது அகழியில் நீரின் அளவை கண்காணித்து வருவதாகவும் நீர்மட்டம் மேலும் உயர்ந்தால் கூடுதல் மோட்டார் கொண்டு வெளியேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் விளக்கமளித்தார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் கந்தசஷ்டி விழாவை ஒட்டி சூரசம்ஹாரம் கோலாகலமாக நடைபெற்றது. சூரசம்ஹாரத்தை ஒட்டி சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. மதியம் அபிஷேகங்கள் நிறைவடைந்து ஜெயந்திநாதர் சூரசம்ஹாரத்திற்கு எழுந்தருளினார். இறுதியாக சுயஸ்வரூபத்துடனும் தோன்றிய சூரபத்மனை வதம் செய்த அவர் அவனை மயிலாகவும் சேவலாகவும் ஆட்கொண்டார். அப்போது லட்சக்கணக்கான பக்தர்கள் எழுப்பிய அரோகரா கோஷம் விண்ணை பிளந்தது. சூரசம்ஹாரத்திற்கு பிறகு ஜெயந்திநாதர் கடற்கரையில் உள்ள சந்தோஷ மண்டபத்தில் எழுந்தருளினார். அங்கு சிறப்பு பூஜைகளுக்கு பிறகு மீண்டும் கோயிலை சென்றடைந்தார். சென்னை குன்றத்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் சூரசம்ஹார விழா பிரம்மாண்டமாக நடைபெற்றது. மழை பொழிந்தாலும் ஏராளமான பக்தர்கள் விழாவில் கலந்து கொண்டு குடைபிடித்தபடி கண்டுகளித்தனர். மலைக்குன்றில் முருகப்பெருமான் குதிரை வாகனத்தில் எழுந்தருளி போருக்கு தயாராக இருந்தார். இதில் யானை, ஆடு, மாடு, குதிரை, புலி போன்ற ரூபங்களில் சூரபத்மனை வதம் செய்யும் காட்சிகள் அரங்கேறின. திரைப்பட கலைஞர்கள் அசுரர்கள் மற்றும் தேவர்களாக வேடமெடுத்தும் போர் காட்சிகளில் கலந்து கொண்டனர். சென்னை பூந்தமல்லி அருகே உள்ள 900 ஆண்டு பழமையான ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் சூரசம்ஹாரம் விழா பிரசித்தியாக நடைபெற்றது. கந்தசஷ்டி விழாவின் 6ஆம் நாளில் முருகப்பெருமான் குதிரை வாகனத்தில் எழுந்தருளினார். சிறப்பு யாகம் மற்றும் அபிஷேக பூஜைகள் செய்யப்பட்டது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சூரசம்ஹாரத்தில் சூரபத்மனை வதம் செய்யும் காட்சி அரங்கேறியது. கோவிலின் வளாகம் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு இறுதியில் வான வேடிக்கைகள் நடைபெற்றன. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் உள்ள ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் ஆலயத்தில் கந்தசஷ்டி விழாவின் ஒரு பகுதியாக சூரசம்ஹாரம் நிகழ்ச்சி மிக விமரிசையாக நடைபெற்றது. 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் மழையில் நனைந்து குடைப்பிடித்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். பக்தர்கள் அரோகரா அரோகரா என கோஷமிட்டு முருகப்பெருமானை தரிசித்து பரவசத்தில் மிதந்தனர். திருநள்ளாறில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் நேற்று இரவு கந்தசஷ்டி விழாவை முன்னிட்டு சூரசம்ஹாரம் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. இந்த விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு முருகப்பெருமானை தரிசித்து மகிழ்ந்தனர். கந்தசஷ்டி விழாவுக்கான சிறப்பு அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. பிறகு ஸ்ரீ சுப்பிரமணியர் சக்தியிடம் வேல் வாங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றதோடு ஆட்டுக்கிடா வாகனத்தில் எழுந்தருளி சூரபத்மனை வதம் செய்தார்.
கன்னியாகுமரி மாவட்டம் குமாரசுவாமி திருக்கோவிலில் நடைபெற்ற சூரசம்ஹார நிகழ்ச்சியில் தமிழகம் மற்றும் கேரளாவில் இருந்து ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று இறைவனை வழிபட்டனர். வேளிமலை குமாரகோவிலில் கந்தசஷ்டி விழாவின் சிகர நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் நடைபெற்றது. உற்சவமூர்த்தி 4 ரத வீதிகளையும் சுற்றிய பிறகு கோவில் வாசல் முன் நின்று சூரனை வதம் செய்தார். இதில் குமரி மாவட்டம் மட்டுமின்றி கேரளாவிலிருந்து வந்த பக்தர்கள் அரோகரா முழக்கத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர். தமிழ்நாடு உள்ளிட்ட 12 மாநிலங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த நடைமுறை தொடங்கியுள்ளது. டெல்லியில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் இதனை தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தெரிவித்தார். 2026இல் தேர்தல் நடைபெறும் தமிழகம், கேரளா, மேற்கு வங்காளம், அசாம் உள்ளிட்ட 12 மாநிலங்களில் வாக்காளர் பட்டியல் திருத்தியமைக்கப்பட உள்ளது. இந்த பணியில் பங்கேற்பவர்களுக்கான பயிற்சியும் செவ்வாய்க்கிழமை முதல் தொடங்க உள்ளது என தலைமை தேர்தல் ஆணையர் தெரிவித்துள்ளார். வாக்களிக்க தகுதியுள்ள அனைவரையும் வாக்காளர் பட்டியலில் சேர்ப்பதும் தகுதியில்லாத அனைவரையும் பட்டியலிலிருந்து நீக்குவதுமே வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தின் பிரதான நோக்கம் என தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தெரிவித்தார். சட்டவிரோத குடியேறிகள் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்படுவார்கள் என்றும் அவர் கூறினார். இதன் மூலம் போலி வாக்காளர்கள் அற்றதாக வாக்காளர் பட்டியல் மாறும் என்றும் அவர் தெரிவித்தார். திருத்தப் பணிகள் முடிந்தாலும் தகுதியுள்ள வாக்காளர்கள் மேல்முறையீடு செய்ய வாய்ப்பளிக்கப்படும் என்றும் தலைமை தேர்தல் ஆணையர் தெரிவித்தார். இந்தியாவில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் நடப்பது இது 9வது முறை என தலைமை தேர்தல் ஆணையர் தெரிவித்துள்ளார். இதற்கு முன்பு 1954ஆம் ஆண்டு முதல் 2004ஆம் ஆண்டு வரை 8 முறை வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் நடைபெற்றிருப்பதாக அவர் விளக்கினார். தற்போது 21 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் சிறப்பு திருத்தம் நடைபெறுவதாகவும் முதல் கட்டமாக பீகாரில் இந்த பணி நடைபெற்றுள்ள நிலையில் 2ஆம் கட்டமாக 12 மாநிலங்கள், மத்திய ஆட்சிப் பகுதிகளில் இந்த பணி நடைபெறும் என்றும் கூறினார். பீகாரை தொடர்ந்து 12 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் 2ஆம் கட்ட வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் நடைபெறவுள்ளது. இதில் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள தமிழ்நாடு, கேரளா, மேற்குவங்கம், புதுச்சேரியும் அடக்கம். மேலும் அந்தமான் நிக்கோபார், சத்தீஸ்கர், கோவா, குஜராத், லட்சத்தீவு, மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் மற்றும் உத்தரப்பிரதேசத்திலும் சிறப்பு தீவிர திருத்தம் நடைபெறவுள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்திற்கான படிவங்கள் அச்சடிப்பு, அதிகாரிகளுக்கு பயிற்சி தரும் பணிகள் செவ்வாய்க்கிழமை தொடங்கி நவம்பர் 3ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளன. வீடுகள் தோறும் சென்று வாக்காளர்களை சந்தித்து விவரங்களை பதிவு செய்யும் பணி நவம்பர் 4ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் 4ஆம் தேதி வரை நடைபெறும். வரைவு வாக்காளர் பட்டியல் டிசம்பர் 9ஆம் தேதி வெளியிடப்படும். இதில் வாக்காளர்களுக்கு ஆட்சேபங்கள், கோரிக்கைகள் ஏதேனும் இருந்தால் அதை தெரிவிக்க டிசம்பர் 9ஆம் தேதி முதல் ஜனவரி 8ஆம் தேதி வரை வாய்ப்பளிக்கப்படும். இதன் மீது விளக்கங்கள் கேட்பது, சரிபார்ப்பது ஆகிய பணிகள் டிசம்பர் 9ஆம் தேதி முதல் ஜனவரி 31ஆம் தேதி வரை நடைபெறும். இவை அனைத்து முடிந்த பிறகு இறுதி வாக்காளர் பட்டியல் பிப்ரவரி 7ஆம் தேதி வெளியிடப்படும். வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்திற்கு பிறகு வாக்காளர் பட்டியலில் பெயர் விடுபட்டிருந்தால் மீண்டும் இணைப்பதற்கு தேவையான ஆவணங்கள் குறித்த அறிவிப்பை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. அதன்படி பெயர் விடுபட்ட வாக்காளர்கள் தங்களது வயது மற்றும் குடியிருப்பு சான்றை ஆவணமாக சமர்ப்பிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குடியிருப்பு சான்றாக வங்கி அல்லது அஞ்சல் பாஸ்புக், ரேஷன் கார்டு, பாஸ்போர்ட், ஓட்டுநர் உரிமம், வாடகை ஒப்பந்தம், மின்சாரம், தொலைபேசி கட்டண ரசீது, எரிவாயு இணைப்பு ரசீது உள்ளிட்டவையை சமர்ப்பிக்கலாம் என தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. வயதை நிரூபிக்கும் வகையில் பிறப்பு சான்று, பள்ளி மதிப்பெண் பட்டியல், பான் அட்டை, ஆதார் அடையாள அட்டையை ஆவணமாக சமர்ப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் ஆணையம் 12 மாநிலங்களில் வாக்கு திருட்டு விளையாட்டை தொடர தயாராகி வருவதாக காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அக்கட்சி, பிரதமர் நரேந்திர மோடியும் தேர்தல் ஆணையம் இணைந்து செய்யும் வாக்கு திருட்டு என்றும் கூறியுள்ளது. பீகாரில் நடைபெற்ற வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த நடவடிக்கை மூலம் 69 லட்சம் வாக்குகள் நீக்கப்பட்டதாக குற்றம் சாட்டியுள்ள காங்கிரஸ் கட்சி, தற்போது 12 மாநிலங்களில் உள்ள கோடிக்கணக்கான வாக்குகள் நீக்கப்படும் என்று அச்சம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் தொடர்பாக வரும் 2ஆம் தேதி அனைத்துக் கட்சி கூட்டம் நடத்தப்படும் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், தேர்தலுக்கு மிக நெருக்கத்தில் அவசரகதியில் செய்யப்படும் SIR நடவடிக்கைக்கு பாஜகவுக்கு சாதகமாக தேர்தல் ஆணையம் நடத்தும் சதி என குற்றம் சாட்டியுள்ளது. ஏற்கனவே பீகாரில் பெண்கள், சிறுபான்மையினர், பட்டியலினத்தோர் அதிக அளவில் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டதும் வெளிப்படைத்தன்மை இல்லாததும் அனைவரது மனதிலும் ஐயத்தை எழுப்பியிருப்பதாக முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார்.
பீகாரை தொடர்ந்து தமிழ்நாட்டிலும் இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ள சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை அதிமுக வரவேற்பதாக அக்கட்சியின் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் எஸ்ஐஆர் எனப்படும் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை முறையாகவும் வெளிப்படையாகவும் செய்ய வேண்டும் என்றும் ஜெயக்குமார் கேட்டுக் கொண்டுள்ளார். தற்போதுள்ள வாக்காளர் பட்டியலில் இருக்கும் குளறுபடிகள் சரி செய்யப்பட வேண்டும், 100 விழுக்காடு வாக்காளர் பட்டியல் சரிபார்க்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தம் மேற்கொள்ளப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ள நிலையில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் கூட்டணி கட்சிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் காங்கிரஸ் மூத்த தலைவர் தங்கபாலு, மதிமுக பொதுச் செயலர் வைகோ, விசிக பொதுச் செயலர் ரவிக்குமார் ஆகியோருடன் மக்கள் நீதி மய்யம் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் நிர்வாகிகளும் பங்கேற்றனர். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிராக அனைத்துக் கட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என விசிக தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். அரியலூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவரிடம் ராமதாஸ் தலைமையிலான பாமக திமுக கூட்டணிக்கு வர வாய்ப்புள்ளதா என்ற கேள்விக்கு பார்க்கலாம் என பதிலளித்தார். கரூர் துயரத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை மாமல்லபுரத்திற்கு அழைத்து வந்து தனித்தனியாக சந்தித்து தாவேக தலைவர் விஜய் ஆறுதல் கூறியுள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் கரூரிலிருந்து தனியார் பேருந்து மூலம் மாமல்லபுரத்திற்கு அழைத்து வரப்பட்டனர். ஒவ்வொரு குடும்பத்தையும் தனித்தனியாக விஜய் சந்தித்து ஆறுதல் கூறியதாக தகவல் வெளியாகியுள்ளது. அவர்களிடம் கோரிக்கைகளை கேட்டறிந்த விஜய் வாழ்நாள் முழுவதும் உடனிருப்பதாக உறுதியளித்ததாக கூறப்படுகிறது. காலை முதல் மாலை வரை சுமார் 9 மணி நேரமாக பாதிக்கப்பட்டவர்களை விஜய் சந்தித்ததாக கூறப்படுகிறது. கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களை சென்னை வரவழைத்து விஜய் ஆறுதல் கூறியது குறித்த கேள்விக்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பதிலளித்துள்ளார். அதில் நாட்டை ஆள நடித்தால் மட்டும் போதுமா என கேள்வி எழுப்பியுள்ளார். நடிப்பை நிறுத்தினால் நாட்டை கொடுப்போம் ஆள்வதற்கு என்ற நிலைப்பாட்டை தமிழ் சமூகம் ஏற்கிறதா எனவும் சீமான் வினவியுள்ளார். அரசியல் கட்சி தலைவர்களின் சாலை வலம் நிகழ்ச்சிகளுக்கு அனுமதி வழங்குவது தொடர்பான வழிகாட்டு நெறிமுறைகளை 10 நாட்களில் சமர்ப்பிக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்குகள் தலைமை நீதிபதி எம் ஸ்ரீவஸ்தவா, நீதிபதி ஜி அருள்முருகன் ஆகியோர் அமர்வில் விசாரணைக்கு வந்தன. அப்போது தாவேக தரப்பில் பரப்புரைக்கு ஒரு நாள் முன்பு அனுமதி வழங்கப்பட்டதாகவும் முன்கூட்டியே அனுமதி அளித்திருந்தால் கரூரில் அசம்பாவிதம் நடந்திருக்காது என்றும் வாதிடப்பட்டது. இதற்கு அனைத்து கட்சிகளுக்கும் முன்கூட்டியே அனுமதி வழங்க வேண்டும் என தெரிவித்த தலைமை நீதிபதி வழிகாட்டு விதிமுறைகள் வகுக்காவிட்டால் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்க நேரிடும் என எச்சரித்தார். கரூர் துயரச் சம்பவம் தொடர்பாக தாவேக நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா மீது தொடரப்பட்ட வழக்கின் விசாரணை நவம்பர் 5ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தான் வெளியிட்ட பதிவு தொடர்பாக தன் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்கை ரத்து செய்யக்கோரி தாவேக தேர்தல் பிரிவு பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை குற்ற வழக்குகளை விசாரிக்கும் சம்பந்தப்பட்ட நீதிபதிக்கு மாற்றி தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவிட்டது. அதன்படி இந்த மனு நவம்பர் 5ஆம் தேதி நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா முன்பு விசாரணைக்கு வரவுள்ளது. நாட்டின் அடுத்த தலைமை நீதிபதியாக சூரியகாந்தை நியமிக்க தற்போதைய தலைமை நீதிபதி B.R. கவாய் பரிந்துரைத்துள்ளார். இந்த பரிந்துரை கடிதத்தை மத்திய சட்ட அமைச்சகத்திற்கு B.R. கவாய் அனுப்பினார். இதை ஏற்று நீதிபதி சூரியகாந்த் தலைமை நீதிபதியாக அறிவிக்கப்படுவார். காங்கிரஸ் மக்களவை குழு தலைவர் ராகுல் காந்தி பீகாரில் வரும் புதன்கிழமை முதல் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட இருக்கிறார். முசாஃபர்பூர், தர்பங்கா ஆகிய இடங்களில் நடக்கும் பொதுக்கூட்டங்களில் ராகுல் காந்தி பேசவுள்ளார். இதில் முசாஃபர்பூர் கூட்டத்தில் ராகுல் காந்தியுடன் இந்தியா கூட்டணியின் முதல்வர் வேட்பாளர் தேஜஸ்வி யாதவும் பங்கேற்க உள்ளார். தலைமை நீதிபதி மீது காலணி வீசிய நபர் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கப் போவதில்லை என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. நீதிபதியை விமர்சித்து முழக்கமிடுவதும் காலணி வீசுவதும் நிச்சயம் நீதிமன்ற அவமதிப்புதான் என்றும், ஆனால் ராகேஷ் கிஷோர் என்ற அந்த வழக்கறிஞர் மீது அதற்கான நடவடிக்கை எடுக்கப் போவதில்லை என்றும் நீதிபதிகள் சூரியகாந்த், ஜோய் மால்யா பக்ஷி அமர்வு தெரிவித்திருக்கிறது. நாடு முழுவதும் அதிகரித்து வரும் டிஜிட்டல் கைது மோசடி வழக்குகளை மத்திய புலனாய்வுத்துறை வசம் ஒப்படைப்பது குறித்து உச்சநீதிமன்றம் பரிசீலித்து வருகிறது. இந்த வழக்குகளை ஒரே மத்திய அமைப்பு விசாரித்தால் புலன் விசாரணையில் ஒருங்கிணைப்பும் ஒரே சீரான தன்மையும் உறுதி செய்யப்படும் என்று நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது.
காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்திக்கும் தனக்கும் இடையிலான அன்பை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் நிர்வாகி ஸ்ரீராஜா சொக்கர் இல்ல திருமண விழாவில் பேசிய அவர் தன்னை எப்போதும் ராகுல் காந்தி மூத்த அண்ணா என்றே அழைப்பார் என குறிப்பிட்டார். எதிர்க்கட்சிகள் பிளவுபட்டு கிடப்பதால் திமுக வெற்றி பெறவே வாய்ப்புள்ளதாக மக்கள் கருதுவதாக முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். சிவகங்கை காளையார் கோவிலில் உள்ள மருதுபாண்டியர்கள் நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களை அழைத்து விஜய் ஆறுதல் கூறுவதை பாராட்ட வேண்டும் என்று தெரிவித்தார். திமுகவுடன் பாமக கூட்டணியா என்ற கேள்விக்கு போக போக தெரியும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் பதிலளித்தார். சேலத்தில் ஒருங்கிணைந்த பாமக பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய ராமதாஸ் கூட்டணி குறித்து இந்த ஆண்டு இறுதியில் அல்லது அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் முறையாக அறிவிக்கப்படும் என்றார். தேர்தல் கூட்டணி நிலைப்பாடு குறித்து விரைவில் அறிவிப்பேன் என பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். ஈரோடு நசீனூர் சாலையில் செம்மாம்பாளையத்தில் மஞ்சள் சாகுபடியை பார்வையிட்டு விவசாயிகளிடம் அன்புமணி குறைகளை கேட்டறிந்தார். பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஒரு குவிண்டால் மஞ்சளுக்கு 25,000 ரூபாய் விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார். இரு பிரிவினரிடையே மோதலை உருவாக்கும் வகையில் பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் மதுரை ஆதீனத்திடம் விசாரணை நடத்த தடையில்லை என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. மதுரை ஆதீனத்தின் சர்ச்சை பேச்சு தொடர்பாக அவர் மீது இரு பிரிவினரிடையே மோதலை உருவாக்கும் வகையில் பேசியதாக வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஆதீனத்திற்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்க மட்டுமே இடைக்கால தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் விசாரணை நடத்த எந்த தடையும் இல்லை எனவும் தெளிவுபடுத்தினார். அமெரிக்க அதிபர் பதவியை 3வது முறையாக கைப்பற்றும் எண்ணம் இல்லை என அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். தனது விமான பயணத்தின் போது செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த அவர் இதனை தெளிவுபடுத்தியுள்ளார். 2028ஆம் ஆண்டில் துணை அதிபர் பதவிக்கு போட்டியிட்டு வெற்றி பெற்ற பிறகு அதிபர் பதவிக்கு தேர்வானவரை விலக வைத்து 3வது முறையாக டிரம்ப் அதிபராவார் என பலரும் பேசி வந்த நிலையில் டிரம்பின் இந்த பதில் வெளியாகியுள்ளது. இந்திய கிரிக்கெட் அணியின் துணை கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர் ஆஸ்திரேலிய மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். விலா எலும்பு பகுதியில் ரத்த கசிவு ஏற்பட்டதன் காரணமாக அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விலா எலும்பில் 3 இடங்களில் முறிவு உள்ளதோடு மண்ணீரல் கிழிந்து காயம் ஏற்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான 3வது ஒருநாள் போட்டியில் பந்தை பிடிக்கும்போது ஸ்ரேயாஸ் ஐயர் கீழே விழுந்து விலா எலும்பு பகுதியில் பலத்த காயம் ஏற்பட்டது.